வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை நிலவரப்படி விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மெதுவாக நகர்ந்து அதன் பிறகு படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மூன்றடிப்பு அருகே கார் மோதி பைக்கில் சென்ற தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு பகுதியில் அந்த நான்குவழி சாலை இருக்கிறது. திருநெல்வேலி கன்னியாகுமரி செல்லக்கூடிய நான்குவழி சாலை இருக்கிறது. இந்த சாலையில அடைவிதிப்பான்குளம் பகுதியை சார்ந்த ராஜசெல்வன், வயது 54, இவர் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது நாகர்கோவில் நோக்கி சென்ற பாலாஜி என்பவர் என்ற இளைஞர் காரை ஓட்டி வந்த நிலையில் அந்த கார் இந்த இருசக்கர வாகனத்தின் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜசெல்வன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். தூக்கி வீசப்பட்ட நிலையில இருசக்கர வாகனம் தீப்பிடித்த ஒரு ஆய்வின் காரணமாக தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. வாகனம் முழுமையாக தீப்பிடித்து எரிந்த நிலையில அதனை இவரை மீட்டு, அதாவது உயிரிழந்தவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வாகனம் முழுமையாக தீக்கிரையாகி இருக்கிறது. அதனை அணைக்க முயன்ற போது முழுமையாக எரிந்து தீக்கிரையாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த சுசீந்திரம் பகுதியை சார்ந்த பாலாஜி என்பவரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். மூன்றடைப்பு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். நன்றி சிவமணி, விவரங்களுக்கு. மத்திய அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலை வீறுகொண்ட வீரர்களாக முழங்கி இருக்கிறார்கள் என்று பாராட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல், மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ஆகியவற்றை ரத்து செய்யக்கோரி முழங்கியதை குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் சட்டத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அந்த சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை உள்துறை அமைச்சரை அவதூறு செய்து இழிவுபடுத்தி பேசியது பாஜகவின் பாசிச முகத்தை தோலுரித்து காட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்திலும் மௌனம் காக்கும் பிரதமர், நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாத பாடுபட்ட போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் குரலாக எம்பிக்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகள், ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்து நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செவிகளில் உறக்கவே விழுந்திருக்கும் என்று நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஓர வஞ்சனையுடன், மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த முடியாது என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக நமது எம்பிக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் வார்டு எல்லை மறுவரை பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி முனியன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தாக்கல் செய்த மனுவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் பி தனபால் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் மாநில தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆகியோர் வார்டு மறுவரையறை, பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் அளித்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் பாப்கார்னுக்கு 18 விழுக்காடு வரை ஜிஎஸ்டி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் நடைபெற்று வருகிறது. மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாப்கார்னுக்கு 3 வகையிலான ஜிஎஸ்டி விதிக்க பரிந்துரைகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக கார்மல் பாப்கார்னுக்கு 18 விழுக்காடும், உப்பு மற்றும் காரமாக இருக்கக்கூடிய பாக்கெட் செய்யப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டியும் விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதேபோல ரெடி டு ஈட் எனப்படும் பாக்கெட் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட மற்றும் பழைய கார்களுக்கான ஜிஎஸ்டியை 12 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தவும் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது பேட்டரி கார்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழைய கார்களின் விலையும் கணிசமாக உயர உள்ளது. கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அந்த கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த அழுத்தம் அப்படின்றது எந்த மாதிரியான அழுத்தமா இருக்கும்? யார் தரப்புல இருந்து அழுத்தம் இருக்கும்? அதுதான் நான் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினா உங்களுக்கு வச்சிருக்காங்கண்ணா, பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் எண்டட் கேள்வியா. ஏன்னா ஒரு தப்பான ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி சைமல்டேனியஸா 2 இடத்துல பெட்டிஷனை போட பாக்குறாங்க. ஒருவேளை ஸ்பெஷல் கோர்ட்ல கிடைக்கலனா ஹை கோர்ட்ல கிடைக்குமா? அதை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, எப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னு. அது இடியினுடைய கவுன்சில் அந்த லாயர் அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்கனவே சில திமுக சார்ந்த லாயர்ஸுக்கு சில நீதிபதிகள் காட்டமா இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், நான் அந்த காணொலி காட்சியெல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க ராஜ்யசபா எம்பியா சில பேர் இருக்காங்க. நீங்க நீதிமன்றத்தை வந்து யூஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் காரசாரமா வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. அதனால் நானும் உங்களை போல் கேட்பது, அவர்களாக சொல்லும் வரை எனக்கும் இது தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, தமிழக மக்களுக்கும் தெரியாது. ஆனால் தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த வழக்குக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே ஒரு நீதிபதி வந்து தனக்கு ஜாமீன் கொடுக்க சொல்லி திமுகவை சார்ந்த அவருக்கு திமுக ஜாமீன் கொடுக்க மறுப்பதாக சொல்லி அழுத்தம் நிறைய கொடுக்கறாங்க. எதுக்காக நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் அழுத்தம் கொடுக்கறாங்க? நம்ம நீதிமன்றத்தை பொறுத்தவரை நான் இதுக்குள்ள இருக்க விரும்பலீங்கன்னா, நமக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நான் சொன்னா அது தவறா போயிருங்கன்னா, நான் ஓபன் கோர்ட்ல சில நீதிபதிகள் சொன்ன கருத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன். கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். எதிர்பார்க்காத சம்பவங்களை தடுக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். நிலை கொலை சம்பவம் தொடர்பான கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு அதை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளர் இன்னொருத்தரை வெட்ட போறீங்க, நாங்க யாரும் நினைக்க முடியுமா? அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளர் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும். அதனால இதை வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த கூட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது நடந்தவுடன் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.